ஹாய். இன்றைக்கி நான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டாப்பிக்கை பற்றி தான் காய்க்க வந்தேன். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் நான் யூடியூப் பார்க்கும்போது ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன். ஒரு வீடியோ நான் பார்க்கும்போது ஒரு பிடிச்ச யூடியூப் பண்ணுற வீடியோ நான் பார்க்கும்போது ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன். அதை அப்படியே நான் இந்த சேனலில் ஷேர் பண்ணலான்னு தான் வந்திருக்கேன். ஸோ என்ன அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்னென்னு நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஏனெண்டா சம்டைம் உங்கள் லைஃப்பில் கண்டினியூஸாக சில ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும். இல்லாட்டி கண்டினியூஸாக உங்கள் ப்ராப்ளம் கண்ணுக்கு தெரிகிற மாதிரியே இருக்கும். கண்டினியூஸாக ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு அது உறுத்திக்கொண்டே இருக்கும். ஸோ இதை நான் அந்த வீடியோவில் நான் பார்க்கும்போது ஒரு விஷயம் அங்கே சொல்லித்தந்தாங்க. அது ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன். அது என்னென்னா, நாம் வீட்டை விட்டு போகும்போது ஒரு அழகான ரெட் கலர் காரை நாம் நினச்சிக்கிறோம். ஒரு அழகான ரெட் கலர் காரை நினச்சிக்கிட்டு அப்படியே நம்ம ரோடை நோக்கி மூவ் பண்ணும்போது அங்கே கண்ணுக்கு தெரிகிற பெரும்பாலான காரை நம்ம கண்ணுக்கு ரெட் கலர் காராக தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும், விசிபிள் ஆகும்ன்ட்டு சொல்கிறாரு அதில். அப்படி என்னென்னா, அது எந்த அந்த ஒரிஜினலான ரெட் கலராக இல்லாட்டிலும் இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ ப்ரௌன் மரோன் அப்படி எது கலரில் இருந்தால் கூட அது நம்ம கண்ணுக்கு நாம் ரெட் கலர் காரையே நம்ம விருப்பப்பட்டு போனோம். பட் பார்க்கணுக்கு ரெட் கலர் காராகவே இருக்குண்டு நம்ம யோசிப்போமோ. பிகாஸ் மூளை அப்படித்தான், பிரெயின் அப்படித்தான் திங்க் பண்ணுவோம். ஒரு விஷயத்தை நாம் எது அதிக அளவில் விரும்புகிறோமோ, ஒரு விஷயத்தை எது அதில் ஃபோக்கஸ் பண்ணுறோமோ, அது நம்ம லைஃப்பில் திரும்ப கூடுதலாக நம்ம லைஃப்பில் நடக்கிற மாதிரி இருக்கும். கூடுதலாக நம்ம லைஃப்பில் அது தொடர்ந்து நமக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராப்ளம்ஸும் அப்படித்தான் இருக்குன்னு சொல்ல வராரு. அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து அது ப்ராப்ளமாக நினச்சிங்கன்னா, அதே விஷயம் நம்ம லைஃப்பில் திரும்பி இந்த ப்ராப்ளம் திரும்பி ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும்ன்ட்டு சொல்ல வர்றாரு. ஸோ அதான் விஷயம். நம்ம ஒரு விஷயத்து ப்ராப்ளமாக, அதாவது ஒரு நெகட்டிவிட்டி திங்க் பண்ணால் அதே அந்த நெகட்டிவிட்டி திரும்பி நம்ம லைஃப்பில் ரிப்பீட்டாக இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும்ன்ட்டு அந்த சேனலில் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தார். ஸோ என் லைஃப்லேயும் நானும் அப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போயும் அந்த விஷயத்தை நான் கற்றுக்கிறேன். பிகாஸ் சம்டைம் ரொம்ப லோவாக இருக்கும், சம்டைம் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பேன். ஸோ அதனால் எதனால் அப்படி இல்லை நான் கேட்கும்போது, ஸோ மேபி ஒருவேளை பிரெயின் இந்த ப்ராப்ளத்தை நோக்கி தான் ஓடுதோ, ப்ராப்ளத்தை மட்டும் தான் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம், ஹாப்பினஸை வச்சு டெஸ்ட் பண்ணலையோ. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டைம் நம்ம இனி ஹாப்பினஸை பற்றி யோசிக்க ஆரம்பித்தா மேபி ஹாப்பினஸ் நம்ம பிரெயின் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது ஒரு கோட் இருக்குது. அதாவது எப்பயுமே பிரெயின் நமக்காக ஒரு ப்ரூஃபை டிமாண்ட் பண்ணிகிட்ருக்கும். எப்பயுமே நம்ம பிரெயின் எப்பயுமே ஒரு ப்ரூஃபை நோக்கி டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இட்ஸ் லைக், இப்போ நீங்கள் ஒரு லேசியான பர்சன்ட்டா நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும், நீங்கள் ஒரு லேசியாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்களேன்டா, பட் அந்த பிரெயின் லேசியை நோக்கி தான் ப்ரூஃப் பார்த்துட்டு இருக்கும். நீ தூங்குறால, நீ ஒரு விஷயத்தை செய்யாமல் ப்ரோட்காஸ்டினேட் பண்ணுறால அப்படின்னு சொல்லி போட்டு அது ப்ரூஃபை டிமாண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதால, ஸோ மேபி நம்ம ப்ரொலாங்காக நம்ம அப்படி தான் இருப்போம். பட் இதே ஒரு விஷயம் நம்ம ஒரு சக்ஸஸான விஷயத்தை நோக்கி ஓட போகிறோமோ, இல்லாட்டி ஒரு விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாவோ, பிரெயினை ப்ரூஃபை டிமாண்ட் பண்ணுறக்காண்டி நாம் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்காக ட்ரை பண்ணணும், சின்ன வின்னுக்காக ட்ரை பண்ணணும். ஸோ அதனால் பிரெயின் ஓகே, எனக்கு ப்ரூஃப் கிடைச்சிட்டு, எனக்கு ப்ரூஃப் விஷயம் நடக்குது, ஸோ நான் அந்த ப்ரூஃபை பார்த்துட்டேன், ஸோ நான் அந்த பர்சன் தான், அது டிமாண்ட் பண்ண ஆரம்பிக்கும், அதை நம்ப ஆரம்பிக்கும். ஸோ நான் நல்ல விஷயம் பண்ணுறேன், ஸோ அது எனக்கு நல்லா தான் நடக்கும், நான் நல்ல ஹாப்பினஸ்ஸாக இருக்கேன், ஸோ எனக்கு ஹாப்பியாக தான் இருக்கும், நான் சோகமாக இருக்கேன், ஸோ எனக்கு சோகமாக தான் நடக்கும்ன்ட்டு மூளை டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ மூளைக்கு நீங்கள் எப்படி ட்ரெயின் கொடுக்குறீங்களோ அப்படி தான் மூளையும் ட்ரெயின் ஆகுன்ற ஒரு விஷயத்தை தான் நான் அந்த வீடியோவில் போடலான்னு வந்தேன். ஸோ
ஒரு யூடியூப்பை நான் நல்லா ரன் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வீடியோ ரொம்ப நல்லா இருக்க போகிறது இல்லை, பட் ட்ரை பண்ணி வீடியோ நான் அப்லோட் பண்ணி ஓரளவில் நான் ஏதோ ஒரு ஃப்ளூவன்ட் ஸ்பீக்கராக வர சான்ஸ் இருக்குன்ட்டு நான் ஒரு நம்பிக்கை. ஐ வில் டூ இட். ஸோ பாய்.